சிலிண்டு என்னடி என்ன தூங்காம என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ நான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், பெரிய ஆர்டிஸ்ட் இவ. பெயிண்டிங் பண்ணுறாளாம். போய் தூங்கு. அண்ணா, அது நாளைக்கு எங்கள் டியூஷனில் இருக்க ஒரு அக்காவுக்கு பர்த்டேவா, அதான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இந்த பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நீயும் இந்த ஹெல்ப் பண்ண. என்னது ஹெல்ப் பண்ணுமா? அ எனக்கு வேறு வேலை இல்லை. மூடி வச்சுட்டு போய் தூங்குடி. அண்ணா அண்ணா ப்ளீஸ்டா, ப்ளீஸ். என் செல்லானால எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? முடியாதுடி. எப்போவும் செக்கிக்கிட்ட தானே கேட்ப, இப்போ ஏன் என்கிட்ட கேட்குற? என்னடா, நான் உன்கிட்ட கேட்டேன், நீ இது கூட பண்ண மாட்ற பார்த்தியா? தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா? இங்கே பாரு, அந்த அக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்களுக்காக பண்ண மாட்டியா? ஏய், இவங்கக்கிட்ட டியூஷன் போகிற? ஆமாம், இந்த அக்காவோட அக்கா கிட்டே தான் நான் டியூஷன் போகிறேன். ஆனால் அவள் சரியான சிட்டு மூஞ்சி தெரியுமா? எப்போ பார்த்தாலும் என்னையும் தயவங்க திட்டிக்கிட்டே இருப்பாள். ஆனால் இந்த அக்கா ரொம்ப ஸ்வீட் அக்கா. ஒயினக்காவுக்கு தான் பர்த்டே, அதான் அவங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணலான்னு பண்ணேன். நீ தான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, போ நானே பார்த்துக்கிறேன். ஏ நிஜமா இவங்களுக்கு தான் பர்த்டேவா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன், இவங்களுக்கு தான் பர்த்டே. அப்படியா? ஏய், அந்த அக்கா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்கிற, அவங்களுக்கு போய் இவ்வளோ சிம்பிளாக கிஃப்ட் பண்ணலாமா? வேறு என்ன பண்ணுறது, என்கிட்ட காசே இல்லையே. உன்கிட்ட கேட்டால் நீ திட்டுவ. அதெல்லாம் என்ன திட்ட மாட்டேனே. சரி, இந்த அக்காவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கலாமா? இது பெரிய கிஃப்டா? ஆமாம், நாம் இந்த அக்காவுக்காக சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணலாமா? ஆ, பர்த்டே பார்ட்டியா? ஆனால் எனக்கு தான் நாளைக்கு ஸ்கூல் இருக்கே. அதெல்லாம் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் நீ போட்டுக்கோ. டே அண்ணா, நீயா பேசுகிற? இப்போது ஸ்கூல் போகலன்னா நீ தானே திட்டுவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேறு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்க, அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல. சரி, ஆனால் இந்த விஷயம் அந்த அக்காவுக்கு தெரியக்கூடாது. ஆனால் பார்ட்டினா டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நைட் 12 நம்ம அவங்களுக்கு விஷ் பண்ணுறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நீ அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லி வயன் அக்காவை பால்கனிக்கு வர விடாமல் பண்ணு, அது போதும். மற்ற விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம். சரி. ஆனால் இப்போவே டைம் 8 ஆகிடுச்சே, இன்னும் 4 hours தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணிடலாம். நீ உடனே கால் பண்ணி சொல்லு பார்ப்போம். சரி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் உங்கள் வீட்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கோம். யார் இந்த நேரத்தில்? ஹலோ, யார்? அக்கா, நான் தான் ஜாரா பேசுகிறேன். ஏய், நீயா? என்ன விஷயம், இப்போ தானே வீட்டுக்கு போனேன்? இல்லைக்கா, நாளைக்கு ஒயினக்கா பர்த்டே வருதுல்ல. ஆமாம், அதுக்கு நான் அக்காவுக்கு ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். பெரிய மனுஷி நீயா? ஏன், நான்லாம் கொடுக்கக்கூடாதா? அப்படி இல்லை, நீ நீ எப்படி எல்லாத்தையும் பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன பண்ணுறேன்னா 12 வரைக்கும் நம்ம ஒயினக்கா பால்கனிக்கு வரவே கூடாது. அது மட்டும் இல்லை, தயவு செஞ்சு யாரும் விஷ் பண்ணிடாதீங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும். நான் நிறைய சர்ப்ரைஸாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி, நாங்கள் விஷ் பண்ணல, நீ வா சேர்ந்தே விஷ் பண்ணலாம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க ஹோபி தான் இப்போது ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கணும், அதான். பார்ட்டியா? டே, அதான் வயனா? ஆமாடா, வயனுக்கு இன்றைக்கி தான் பர்த்டேவா. எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போ தான் குட்டி பீச சொல்லிச்சு. அதான் இதை வச்சு அப்படியே அவளுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடலான் இருக்கேன்டா. ப்ரப்போஸ் பண்ண போறியா? அடப்பாவி, நீயாடா பேசுகிற? ஏன்டா, நான்லாம் பண்ணக்கூடாதுன்னு? பண்ணலாம். ஒரு மனசு திடுத்துப்புன்னு இப்படி மாறினா ஷாக்காக இருக்காதா? அதான் ஷாக்கில் உட்காந்துருக்குறேன். இப்போ என்ன, அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணும் அதானே? ஆமாடா தம்பி, எப்படிடா கண்டுபிடிச்ச? அடுத்து நீ என்ன வேலை பார்க்க வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. தம்பியை போய் மாமா வேலை பார்க்க வைக்கிறியடா? போடா அப்போலாம் போடா. உனக்கும்
கல்யாண காட்சிலாம் உண்டுடா. ம். அது எனக்கு தெரியும். நீ மூடு. இப்போ என்ன ஒயனோட வீட்டுக்கு போய் டெக்கரேட் பண்ணும். அதே தான். ஹாப்பி பர்த்டே ஒயனுக்கா. விஷ் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் எப்படி எங்கள் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை அப்படியே திறக்கிறா. குட்டீஸ் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா? வா, நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. என் பர்த்டேக்கெலாம் ஒருத்தவங்க விஷ் பண்ணுவாங்களான்னே எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எனக்காக பண்ணியிருக்கீங்க. ஐயையோ வயனுக்கா, இதெல்லாம் நாங்கள் பண்ணல. அண்ணா தான் பண்ண சொன்னார். என்னது அண்ணாவா? ஆ ஒரு நிமிஷம் இருங்க. கண்ண மூடுங்க. இதோ இப்போ வந்துடுவார். அண்ணாவா? இவ என்ன சொல்கிறா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது திடீர்னு ஒரு வாய்ஸ், ஓய் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் கிஃப்ட் எங்க சர்ப்ரைஸு? என்ன வயன் ஷாக்காக பார்க்குற? ஆ இருக்காதா பின்ன. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் திடீர்னு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு முன்னாடி நின்னா எந்த பொண்ணுக்கு தான் ஷாக்காக இருக்காது. ஆனால் உனக்கு தான் என்ன தெரியாது. ஆனால் உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் நீ தான் என் தங்கச்சியோட டியூஷன் டீச்சர்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அது மட்டும் எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நேற்றுக்கு இந்த சில்வண்டு தான் உட்காந்து ஏதோ பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தா. என்னடி பண்ணுறேன்னு கேட்டால், டியூஷன் அக்காவுக்கு பர்த்டே, அதுக்கு சர்ப்ரைஸ் எப்படி பண்ணுற, நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னான். நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். டே அண்ணா, இவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா? இவங்களுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாதன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உன் ஃபோட்டோ காட்டினா. அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கில் பார்த்து ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு உனக்காக இந்த பர்த்டே சர்ப்ரைஸை நான் தான் ரெடி பண்ண சொன்னேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் பிடிக்கும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இது பர்த்டே பார்ட்டி மட்டும் இல்லை. இன்றைக்கி இந்த நிமிஷம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை கிட்டத்தட்ட 3 மாதமாக உன் பின்னாடி சுற்றுறேன். ஆனால் உன் வீடு எதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு காலேஜ் மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னோடய லவ் உன் பர்த்டே அன்றைக்கி தான் சொல்லுவேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஒருவேளை இதான் காடோட பிளானாக இருக்கலாம்ல, உன் பர்த்டேக்கு தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணோன்னு. ஆமாம்ல, நான் என்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னோடய பேர் ஜேஹப். என்னை எல்லோரும் ஹோபின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு டான்ஸ் ப்ரொஃபஸர். இதோ இந்த சில்வண்டு சாரா தான் எனக்கு தங்கச்சி. அப்புறம் என்ன சொல்கிறது? உன்னை பார்க்குறது வரைக்கும் லவ்வே வேணாம், கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான். எனக்கு இந்த லவ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று அந்த சேரீயில் பார்க்கும்போது நிஜமாகவே நான் விழுந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஏன்டா லவ்வே வேணான்னு சொல்லிட்டு இப்போ என்னடா அந்த புள்ளைய வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறேன்னு. அதான் எனக்கும் தெரியல, உன் மேலே எப்படி லவ் வந்துச்சு, நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் உன் கண்ணை அந்த பார்த்த அந்த நிமிஷம் உன் கூட இருந்தால் என் லைஃப் ரொம்பவே அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு எப்படா ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்போன்னு பார்த்து சில்வண்டு உன் பர்த்டேன்னு சொல்லிச்சு. இதை விட ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. அதான் இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு அவளையும் ஸ்கூலுக்கு லீவ் போட வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். அப்புறம் வைன், நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்ல வந்ததை உன்கிட்ட சொல்லணும். ஐ மீன் மேட்லி லவ் வித் யூ வைன். எந்த பொண்ணுக்கிட்டேயும் வராத அட்ராக்ஷன் உன் கண்ணை பார்த்தப்போ எனக்கு வந்துச்சு. அண்ட் என்னன்னு தெரியல, நான் என்னையே மீறி உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். நீ மட்டும் எனக்கு கிடச்சா என் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை பார்த்து பயப்படலாம் வேணாம். உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறத விடையும் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டாக ஒன்று புரிஞ்சுக்கணும்.
உன்னோட ப்ளஸ், மைனஸ், உனக்கு பிடிச்சது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் லவ் பண்ணணும். ஸோ உன்னை நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். இஃப் யூ விஷ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பழகிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே எல்லாமே ஒத்து போச்சுன்னா நெக்ஸ்ட் லவ், மேரேஜ், பேபிஸ் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம். அண்ட் மற்ற பசங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும். உன்னோட ட்ரீம்ஸ்க்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஐ நோ உனக்கும் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். டான்ஸ் ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் ஆகிட்டேன்னா உனக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணணும். அவசரம்லாம் இல்லை ஒயின், நீ யோசிச்சு சொல்லு. பட் நீ சொல்ல போகிற அந்த ஆன்சர் எஸ்ஸாக மட்டும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அச்சோ ரொம்ப பேசிட்டேனா? இப்படிலாம் நான் பேசுகிற ஆளே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னமோ உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அவசரம்லாம் இல்லை, பொறுமையாக யோசிச்சு சொல்லு. சரி, கேக் வர மெல்ட் ஆகிடும், நம்ம போய் கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேக் எடுத்துகிட்டு வராரு. என்னவா என்ன பார்க்குற? கட் பண்ணு. இன்னமும் ஷாக்கில் இருக்கே அண்ணா? நான் ஒன்றும் பூதம் இல்லைம்மா, நல்ல பையன்தான், பயப்படாத, உன்னை எதுவும் நான் பண்ணிட மாட்டேன், கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்ல நீங்களும் கேக் கட் பண்ணுறீங்க. என்ன நடக்குதுங்க? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. பட் லவ் அது தானே என்னமோ பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்க? லவ்வா? அது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. வயன், ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? எனக்கு புரியுது, ஒரு பொண்ணாக திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் டேக் யூர் டைம், அவசரம் இல்லை. எவ்வளோ நாளானாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் உன்னை லவ் பண்ணலாம் கம்பல் பண்ண மாட்டேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுவேன். ஓகே? அப்புறம் சரி, நான் வரட்டும் மாடி பொண்டாட்டி. மாமனுக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு வர டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. என்ஜாய் அண்ட் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு நீ லவ்வராலாம் வேணாப்பா, எனக்கு நீ என் பொண்டாட்டியாக வந்தால் போதும். அப்புறம் நீ எனக்காக எதுவும் மாற்றிக்கலாம் வேணாம், நீ யார்? இன்கேஸ் எனக்கு உன் கையில் தொடுப்பு கட்ட அடி வாங்கினா ரொம்ப ஆசையாக இருக்குது, கிடைக்குமா? என்ன தொடுப்பு கட்டையா? பாடி சிரிச்சிட்டியா? அப்பா, இந்த சிரிப்பை பார்க்குறதுக்கு நான் தடுப்பு கட்ட அடியெலாம் வாங்கணும் போல இருக்கு. பரவாயில்ல, நானும் எத்தனை நாள் தான் எங்கள் அம்மா கையிலே அடி வாங்குறது. நானும் எல்லோரும் மாதிரி என் பொண்டாட்டி கையில் அடி வாங்கினா நல்லா தான் இருக்கும். அப்புறம் பொண்டாட்டி, கேக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்புறம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாலாம் வேணாம்ப்பா, அது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீ எனக்கு பொண்டாட்டியாக வந்துடு, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. என்னவர் இப்போ தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏதோ சிஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி பொண்டாட்டி ஆயிருன்னு சொல்லிட்டு போகிறாரு. புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே ஹோபி போகிறதே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புதுசாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குது. அவர் பேசினதெல்லாம் நீங்கள் திருப்பி ரீவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும், பட் நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் அதிகமாகவே போட பார்க்குறேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே மை டியர் ரசகுல்லா. இது உனக்காக தான். ஆக்சுவலி நான் டியூரேஷன் அதிகமாக போடலான்னு நினச்சேன். இன்கேஸ் அப்லோட் ஆக லேட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி வீடியோ போட முடியாமல் ஆகிடும். உனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து உனக்கு டியூரேஷன் அதிகமாக போடுறேன். ஓகேவா? விஷ் ஹாப்பி பர்த்டே, பாய், லவ் யூ.